$5800 வரைக்கும் போன தங்கம் இன்னைக்கு $4000 வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்த விலையை ஏற்றினாங்கன்னா 2 வாட்டி 3600 வரைக்கும் தங்கம் கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கேருந்து ஒரு 10% குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியாவில் 10% குறையுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் சொல்ல முடியல. தங்கம் ஏறும்போது $1800 ஏறும்போது 2023 அப்போது நம்மளோட கிராம் ரேட் வந்து ஒரு 5000-6000 இருந்தது. இப்போ திருப்பி அதே நிலைமைக்கு போகுமா இந்திய மதிப்பீட்டில் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இறங்கிட்டே இருக்குன்னா டக்குன்னு ஐயோ இன்னும் இறங்குமா, நம்ம அவசரப்பட்டு வாங்கிடுவோமோ அப்படின்னு கொஞ்சம் தேக்கம் வரும். அந்த தேக்கம் இப்போ வேணாம். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தாராளமாக கையில் பணம் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணலாம். பேசாம ரவுடி ஆயிட்டுமா ஆணியோட விந்துதானும் மிகையாக உயரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஃபஸ்ட்டு முதல்ல புரிஞ்சுப்போம் ஏன் குறையுதுன்னு. குறையறதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு. நம்ம ஊரில் விலைவாசி ஏறினா கூட கவர்மெண்ட் விலைவாசியே ஏறலாம்பாங்க. அரிசி 88 ரூபாய்க்கு போனாலும் சரி, சமையல் எண்ணெய் 200 போனாலும் சரி. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் எண்ணெய் கரெக்டாக இருக்குது, அரிசி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் அப்படி சொல்ல முடியாது. அமெரிக்காவில் 4%க்கு மேலே போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் அவங்க சென்ட்ரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றணும். நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பிரசிடெண்ட்டுக்கு பிடிக்காத ஆள் ஃபெட்ரல் ரிசர்வில் இருந்தால் வேலையை விட்டு தூக்க முடியாது. அவரோட இண்டிபெண்ட்டு, அவர் வேலையை அவர் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கெவின் வார்ஷுங்கிறவர் இன்ஃப்ளேஷன் தான் எனக்கு பெரும் எதிரி, அதை நான் தாக்குவேங்கிறாரு. அப்போ அது 4% ஏறணுன்னா வட்டி விகிதத்தை குறைப்பாருன்னு நினச்சாங்க அமெரிக்காவில். வட்டி விகிதம் ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லா ஊர்லேயுமே இம்பேக்ட் இருக்குது. ஜப்பானில் வந்து 40 வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு எண்ணி இறங்கியிருக்கு. அவங்க ஊரில் எக்ஸ்போர்ட் நிறைய இருக்குது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு நல்லது. இங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா அதனால் தங்கம் விலை இறங்கியிருக்கு உலகத்தில். $5800 வரைக்கும் போன தங்கம் இன்றைக்கி $4000 வந்துடுச்சு. ஸோ இது அந்த விலையை ஏற்றினாங்கன்னா 2 வாட்டி 3600 வரைக்கும் தங்கம் கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10% குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் 10% குறையுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியல. இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ இருக்கிறது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரு நாளைக்கு இவங்களுக்குள்ள, அதாவது அமெரிக்கா ஈரான் வார் முடிவுக்கு வந்துடுச்சு, ஒப்பந்தம் ஆகிடுச்சு, பீஸ் அக்ரிமெண்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா ட்ரம்ப் அங்கேருந்து ஒரு குண்டு போடுறாரு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஒரு நாளைக்கு இந்த ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, இன்னொரு நாளைக்கு மூடுறேன்றாங்க, அதுக்கு டோல் வரி வசூலிக்கணுன்றாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்றதுனால ஒரு நிலையான ஒரு தன்மை அங்கே இல்லாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எந்த பக்கம் போகிறது ஒரு சின்ன கன்ஃபியூஸ். எது ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள். அதனால் பார்த்தா ஷார்ட் டேர்ம்னா கோல்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்போயுமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதனுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. அப்படின்றக்கப்போ எல்லாருமே அதை நினச்சி அது பின்னாடி போகிறாங்க. அதனால தான் இந்த ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இந்த ஒரு கடந்த ஒரு 2-3 வார காலமாக இது இருந்துக்கிட்டே இருக்கு. இந்தியா நமக்கு பெருசாக ஆஸ் பர் கோல்டு இதில் இந்தியாவில் மாற்றங்கள், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வர மாற்றங்கள், விலை ஏற்றம், இது ஏன்னா இது கரன்சிக்காக இப்போ ஒரு டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஏறும் இறங்கும்னு தெரியாது. முன்னாடி கூட அதே மாதிரி ஒரு வாட்டி ஆச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, கோல்டு US டாலருக்கும் கோல்டு இந்திய மதிப்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது ஒரு நாள் டாலர் மூவே ஆகலை. ஒரு $10 அந்த $10 தான் மூவ் ஆச்சு. ஆனால் இந்தியாவில் பெருமளவில் ஒரே நாளில் மார்க்கெட் விலை இறங்கிச்சு. அது எதனாலனா ரேட்டை குறைச்சாங்க, டேக்ஸ் ரேட்டை குறைச்சனால வந்தது. அதே மாதிரி ஒரு நாள் நடக்கும். அது என்றைக்கு நடக்குன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. அதனால அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்று கோல்டு விலை ஏறுமா இறங்குமான்றது டோட்டலாக டிபெண்ட்ஸ் ஆன் US இன்ஃப்ளேஷன். அதனால ஒரு ஃபெட் ரேட் கட்டோ இல்லை ரேட் இன்க்ரீஸோ இது வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருந்தது, க்ரூட் ஆயில் விலை ஜாஸ்தியாக போச்சு. இப்போ எங்கேருந்து ஏறிச்சோ கிட்டத்தட்ட ஒரு $60 $112 வரலும் போச்சு. ஆனால் ஒரு $43 மேலே போச்சு ஒரே மாதத்தில்.
இப்போ அதே இடத்துக்கு திருப்பி வந்துச்சு. ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துருக்கு சார். இல்ல அது கீழே போயிடுச்சு. எந்த இடத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சதோ $69 ஏற ஆரம்பிச்சது. போன வாரம் $68 தொட்டுருச்சு. ஸோ எந்த இடத்துல ஏறிச்சோ அதே இடத்துக்கு கீழே வந்துச்சு. கோல்டும் இது வந்து உடனே பண்ணாது. கோல்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பண்ணுன்றது தான் என்னோட கணிப்பு. தங்கம் இன்னைக்கு தேதிக்கு படி ஒரு சவரன் வந்து 1,05,000 இருக்கு. இன்னும் கம்மியாக தான் போகுதா? டெஃபினட்டாக ஒரு வருஷத்து வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் கழித்து டெஃபினட்டாக ஏறும். 5லேருந்து 6 வருஷத்தில் திரும்பி 20,000 25,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது சரியான நேரமா இது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ தூரம் இறங்கும், என்னைக்கு இறங்கும்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, வீட்டில் கல்யாணம் பண்ணணும், வீட்டில் விசேஷம் இருக்குது, என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பவுன் போடணுங்கிறவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது பெட்டர். இறங்கிட்டே இருக்குன்னா டக்குன்னு ஐயோ இன்னும் இறங்குமா, நம்ம அவசரப்பட்டு வாங்கிடுவோமோ அப்படின்னு கொஞ்சம் தேக்கம் வரும். அந்த தேக்கம் இப்போ வேணாம். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தாராளமாக கையில் பணம் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை விட லாபம் தரக்கூடிய வேறு ஏதாவது இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருக்குன்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள். இல்லைன்னா தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு 1,00,000 பெஞ்ச் மார்க்கு. அதுக்கு கீழே போகுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. போகாது. ஆனால் அதிகமாக போகணும்னா நிச்சயமாக போகும். எவ்வளோ போகும் அப்படின்னா இந்த வருஷத்துலேயே குறைந்தபட்சம் மினிமம் 1,60,000 ஒரு சவரன் அப்படின்றது இந்த வருஷத்தில் எட்டிடும். அது இப்போ வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் எவ்வளோ நாள் போய்கிட்டுனா ஏற்கனவே போயிடுச்சு. இனி இந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு 6 மாதம் போகுமானா போகாது. அமெரிக்காவாகட்டும், ஈரான் ஆகட்டும், யாருக்குமே விருப்பம் இல்லை. இதை முடிச்சுக்கலான்ற லெவல் வந்துட்டாங்க. இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பிரச்சனைகளை காத்துக்கிட்டு இருக்குது. உலகமே அதை நோக்கி இருக்குது. அப்படி இருக்குன்னா அந்த லெவலில் வர்றப்போ கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற ரேலி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நடந்துச்சுன்னு வைங்களேன், ஃபுல் ஸ்விங்கில் போயிடும். அதனால் இந்த வருஷத்துலேயே 1,60,000 அப்படின்றது புதிய உச்சம். 2029க்குள்ள இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அப்போ 11,600 கிராம் விலை அப்போ 10,000 கீழே போய் ஒரு 8,000 வரலும் போகிறதுக்கான. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் ஏறும்போது $1,800 ஏறும்போது 2023 அப்போது நம்மளோட கிராம் ரேட் வந்து ஒரு 5,000 6,000 இருந்தது. 5,700 to 6,000 கிட்ட இருந்தது. இப்போ திருப்பி அதே நிலைமைக்கு போகுமா இந்திய மதிப்பீட்டில் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. டாலரில் தான் மார்க்கெட் திருப்பி $1,800 போகுமே தவிர இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆபரண தங்கத்தோட விலை வந்து அவ்வளோ வீழ்ச்சியை காண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது வந்து ஒரு $8,000 அந்த ரேஞ்சு வரல தான் வரதுக்கான வாய்ப்பு. எப்பயுமே ப்ரைமரி செகண்டரின்னு ஒன்று இருக்குங்க. ப்ரைமரி வந்து கோல்டு தான், சில்வர் வந்து செகண்டரி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் கோல்டில் தான் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் வந்து பணத்தை விற்றுட்டு ஃபிசிக்கல் கோல்டு நான் சொல்ல வரேன் வாங்குறீங்க அப்படின்னா உடனே விற்றுடலாம், எங்கே வேணால் கிடைக்கும். சில்வர்னு நீங்கள் தூக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு ₹1 கோடி வச்சுருந்தா கூட கோல்டை ஈஸியாக வாங்கிடலாம், ஈஸியாக கேரி பண்ணலாம், ஈஸியாக பணமாக்கிடலாம். 1 கோடின்றது இன்றைக்கி கணக்கில் வச்சுன்னா 3/4 கிலோ தங்கம். 3/4 கிலோன்றது சும்மா எடுத்து ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம். அண்ணா ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. 1 கோடிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளி எவ்வளோ, 2,30,000. அப்போது ஒரு 50 கிலோ 40 கிலோ நீங்கள் வெள்ளி, 40 கிலோ வெள்ளினா அது வந்து ஒரு சிமெண்ட்டு மூட அளவுக்கு ஆகிடும் வெயிட்டு. அந்த வெயிட்டை தூக்கிட்டு போகணும் வரணும். இதனால தான் சொல்கிறது ஃபிசிக்கலில் பொறுத்த வரைக்கும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணின்றது நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு கால்குலேட்டிவ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதிகபட்சமாக உச்சபட்சமான விலை அப்படின்னா தங்கத்துக்கு வந்து 1 கிராம் ₹16,800. அப்போது ஒரு சவரன் ₹1,34,400 அப்படின்ற அளவு போச்சு அதிகபட்சமாக. அதுக்கப்புறம் போனது கிடுகிடு விலை இறங்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி வெள்ளி ₹420 வரைக்கும் போச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி 1 கிராம் ₹13,250. அதாவது அதனுடைய சவரன் கணக்கில் பார்த்திங்கன்னா ₹1,06,000. அதே மாதிரி வெள்ளி ₹245. ஒரு கிலோன்றது ₹2,45,000. அப்படி பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்குன்னா தங்கம் 21% இறங்கியிருக்கு ரேட்டு, வெள்ளி 42% இறங்கியிருக்கு. அந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் மட்டுமே 42%. கோல்டு 21%. அப்போது திருப்பி அது ரெக்கவர் ஆகணுன்னா எதில் ஜாஸ்தி ஆகும்? கோல்டு இன்னொரு 22% ஏறும். அதில் இன்னும் 42% ஏறிச்சுன்னா எங்கேயோ போயிடுமே லாபத்தின் அடிப்படையில். அதனால் அது ஏறினாலும் கூட
பிரைமரி என்றைக்குமே கோல்டு தான். அடுத்த செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் சில்வர். இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, மக்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கடைசியாக மிக்ஸி ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? அவங்களுக்கான ஒரு கேள்வி அதுதான் இருக்கும். அப்படி வாங்குறதா இருந்தால் நாங்கள் எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எப்பவுமே சாதாரண மக்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, தங்கம் அவங்க எப்படி வாங்கலாம்? இது ஒரே அடியாக விலை குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாமா? இல்லை அது விலை குறையட்டும், நான் வந்து ஒரு பக்கம் என்னுடைய சேவிங்ஸ்க்கு வந்து ஒரு பகுதியை நான் வந்து தங்கத்தில் வந்து சிஸ்டமேட்டிக்காக போட்டுட்டு வரலாமா? அப்படின்ற ஒரு மாதிரியான கேள்விகள் இருக்கும். அதுக்கான பதில் நம்ம என்ன சார் சொல்லலாம்? இப்போ வந்து நான் 2 விதமான மக்கள பார்ப்பேன். ஒண்ணு வந்து சாமானிய மக்கள். அவங்க வந்து இந்த மாரி அனலைசிஸ் பண்ண தெரியாது. டேட்டாவ பார்க்க தெரியாது. கிராம் எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ போகும், உலகத்துல நடக்கிற பாலிடிக்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்க வந்து துல்லியமா கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதே வந்து ஒரு ட்ரேடரோ, இன்வெஸ்டரோ ஆர் இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ல உள்ள இருக்கிறவங்க, அவங்க ஓரளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி எது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அந்த மாரி பார்த்து அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சாமானிய மக்களுக்கு நம்ம வந்து ஒரு கிராம வாங்குறோம்னா 2 விதமான தேவை இருக்கு. ஒண்ணு வந்து எங்க வீட்ல நல்ல காரியம் நடக்குது. நான் அதுக்காக வாங்குறேன். அந்த மாரி இருக்கும்போது அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ரேட் எந்த ரேட்ல வித்தாலும் அவங்க வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள் 90% மக்கள் வந்து தங்கத்த ஒரு ஆபரணமா வாங்கிட்டோம்னா, அத நம்ம விக்க போறதே கிடையாது. ஸோ அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட போறதில்ல. ஸோ தங்கத்தை எப்போ வேணா வாங்கலாம். அதாவது தேவை கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒரு கல்யாணம் வருது, ஒரு குழந்தைக்கு பர்த்டே வருது. அப்போ நம்ம வந்து அத தவிர்க்க முடியாது. எந்த ரேட்ல வித்தாலும் நம்ம வாங்க போறோம். அதே மாரி அந்த வாங்கினத வந்து நம்ம ரேட்ட பத்தி கவலைப்பட போறதில்ல. அது வந்து காலங்காலத்துக்கு நம்ம பரம்பரைக்கு இருக்க போகுது. ஸோ அதனால அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட். சாலிடான ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அதனால ரேட்ட நம்ம பார்க்க போறதில்ல. இப்போ அதே மாரி இப்போ ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 10 கிராம் வாங்க வேண்டிய இடத்துல 8 கிராம் வாங்க போறோம். ரேட் டிஃபரன்ஸ்னால நம்மளோட வாங்குற பவர் கம்மியாகும். கிராம் கணக்கு கம்மியாகுமே தவிர, நம்ம எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு தான் நம்ம கோல்டு வாங்க போறோம். ஸோ அதனால அத பத்தி கவலை கிடையாது. ஆனா சேமிப்பு திட்டமா இப்ப நான் வந்து என் குழந்தை இருக்கு. என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு. அப்ப நான் சேமிப்பு திட்டமா நான் அத எடுத்துட்டு வரேன்னா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 20% டவுன் ஆகும்போதும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்திய மதிப்பீட்ல பார்த்தீங்கன்னா, சென்னையில 16,000 பிளஸுக்கு போச்சு ஒரு கிராமோட விலை. அப்போ இப்போ 13,000 ஒரு ரூ. 3,000 கிராமுக்கே கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, ரூ. 12,000 குறைஞ்சா ஒரு இன்வெஸ்ட்மென்ட். ரேட் 12,000க்கு வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட். ஒரு கிராம்ல வாங்கலாம். இல்ல 11,000 அதாவது ரூ. 2,000 ஒரு கிராமுக்கு குறையுது அப்படின்னா, ஒரு 11,000 நான் சொன்ன மாரி முன்னாடியே 11,600ன்றது ஒரு முக்கியமான நம்பர். இத வந்து மக்கள் வந்து மனசுல வச்சுக்கலாம். ஸோ 11,600 வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. அங்க வாங்கணும். அதே மாரி அதுக்கப்புறம் உடனே 10,000 வந்துச்சா வாங்கணும், 7,000 வந்துச்சா வாங்கணும் அப்படி கிடையாது. 11,600 விட்டுட்டாங்கன்னா, 8,000 வரும்போது கண்டிப்பா வாங்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மக்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா, ஒரு கிராம் 8,000 வரும்போது, அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த இடத்துல நிக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டா மூவ் ஆகி திருப்பி ஃபாஸ்ட்டா ஏறிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதம் வரைக்குமோ, இல்லை நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே இப்போ ஏற வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இறங்கி தான் போகுமா சார் இன்னுமே? இன்னும் ஓரிரு வாரங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு 2, 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி ஏற்றம் தான். ஓகே. அதான் அகைன் நான் கேட்குற விஷயம் தான். அது எப்போ சொல்கிற விஷயம் வந்து 11 கிட்ட வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வெயிட் பண்ணலாமா? இல்லை எப்படி சார் நினைக்கிறீங்க? 11,000 ஆமாம் 11,000. 11,000ன்றது 88,000 ஒரு சவரன். அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு. ஆனால் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ், அதாவது டாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் வந்து 12,500 கிட்ட வந்துருக்கலாம் சார். 12,200 கிட்ட இருக்கலாம் சார். இப்போ வந்து 13,250. 11,000 அதாவது 10%னா 12,000 வந்துடும். 13,250 இன்னைக்கு. அப்படின்னா 12,000 வந்துடும். 96,000 அந்த ரேட் வரணும். வந்திருக்கும். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்னு. இதுக்கு நடுவில் இவங்க இம்போர்ட்டுடைய ஏற்றுறதுனால தான் இன்றைக்கி வந்து 1,06,000 இருக்குது. இப்போ உலகில் மற்ற நாடுகளில் பொறுத்த வரைக்கும் அது 96,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்மள்ட்ட தான் இந்த இம்போர்ட் டியூட்டி ஏறி இந்த அளவுக்கு இருக்குது 1,06,000ன்றது. அதனால் இதுக்கு மேலே இன்னும் இறங்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். லாஸ்ட் ஒன்று கேட்டுருந்தேன், இம்போர்ட் டியூட்டி எப்போ சார் இது பண்ண வாய்ப்புகள் இருக்குது? அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க? இல்லை, எடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இல்லாமல் அதை எடுக்க மாட்டாங்க. திருப்பி எடுத்து அவங்க மேலே ஒரு கொண்டு வர பாலிசி மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும். அதனால் வரட்டு கௌரவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூட இது ஒரு விஷயம் ஆகிடும். இதுக்கு தேவையே இல்லை. இந்த இம்போர்ட் டியூட்டியே போட்டிருக்க தேவை இல்லை. இருந்தாலும் போட்டுட்டாங்க. உடனே அவங்க எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. இது ஒரு காரணம் காட்டிகிட்டு இருப்பாங்க.
அதில் எப்படியும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடும் இது. சார் உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். பிரதமர் மோடி அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க தங்கம்லாம் வாங்காதீங்க இப்போதைக்கு நல்லா சொன்னாங்களா சார்? அதுக்கப்புறம் இன்னும் இப்படி சார் என்ன பேசினார் அப்படின்னா, என் பேச்சை கேட்டு மக்களும் நிறைய பேர் தங்கம் வாங்காமல் இருந்தாங்கன்ற மாதிரி சில கருத்துக்கள் அவர் முன் வச்சார் சார். அஸ் அ வியாபாரியாக நீங்கள் சொல்லுங்கள், அந்த அவர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் கம்மியாச்சா இல்லை இன்க்ரீஸ் ஆச்சா? இல்லைங்க சேல்ஸுக்கும் அதுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. ஓகே. என்ன மக்கள் வர்றவங்க கேட்குறாங்க, இந்த மோடிஜியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வாங்க தான் வராங்க. கடைக்கு வர்றாங்க, இது வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு போக வரல. கடைக்கு வர்ற மக்கள் என்னங்க அவர் வாங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வாங்க வந்திருக்கேன். இதை தாண்டி சில மக்கள்லாம் பெண்மணிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நாங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நாங்கள் வாங்காமல் விட்டுட்டோம், அப்புறமேட்டு விலை ஏறி போச்சுன்னா அந்த பேலன்ஸ் அவர் கொடுப்பாரா அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முதலீடு இது மட்டும்தான். பேசாம ரவுடி ஆயிட்டுமா? கூறினார் ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்